4th ப்ரெமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அமித்தோட கேப்டன்சி ரோஸ்ட் தான் இந்த ப்ரெமோ. கேப்டன்சி பற்றி கேட்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியல, என்ன கேப்டன்சி நடந்தாலும் யாருமே அந்த கேப்டன்சியில் உள்ள ஒரு நல்ல விஷயத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே கெட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் எல்லாருமே கொஞ்சம் நல்லதும் சொல்லி கெட்டதும் சொல்லுவாங்க. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டது மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வியானா கிட்ட கேட்குறாங்க. அப்போ வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சா அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எனக்கு அவ்வளோ கரெக்டாக படலை. ஏன்னா அவர் கொஞ்சம் அவர்கிட்ட போய் சொன்னால், எடுத்து சொன்னால் அவர் கேட்டுப்பார். அட்லீஸ்ட் கோவம் இல்லாத டைமில் சொன்னாலாச்சும் அவர் கேட்டுப்பார். செகண்ட் யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, சுபலக்ஷ்மி பேர் மறந்து போச்சு, சுபிக்ஷா கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பிரச்சனைகளை தீர்த்து வைக்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மைக் பிரச்சனை வரும்போது அவர் கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்தார். ஏன்னா அவர் எடுத்து வச்சார். மூணாவது பார்த்திங்கன்னா அரோராட்ட கேட்குறாங்க. அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வீக்கான ஒரு தலையாக இருந்தார் அப்படின்னு. அரோரா எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நேற்று அந்த சண்டை நடக்கும்போது என்னால் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல. அவங்கெல்லாம் அடல்ட், ஸ்கூல் சில்ட்ரன் கிடையாது, நான் டீச்சர் கிடையாது, நான் என்ன போலீஸியாக கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அரோரா கேட்டிருப்பாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன தலைன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அரோரா சொல்கிறாங்க ஒரு வீக்கான தலையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவதாக சொன்னது வந்து விக்ரம். எனக்கு இது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டாக தெரிஞ்சுது. பாரு கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மை. ஏன்னா அந்த மீட்டிங் நடந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கங்கும் போது ஒரு பனிஷ்மெண்ட்டாக சாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு. சாய்ஸ் கொடுத்து அது இல்லை எது உங்களுக்கு ஓகேன்னு கேட்குறாரு. அப்புறம் பாரு டைம் எடுக்கிறாங்க. ஒருத்தராக பேசும்போது அது ஒன்றுத்துக்கும் பாரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு டிபேட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டிபேட் கிடையாது. நீங்கள் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்னா நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வாய் கம்மியாக தான் பேச முடியும். நம்மளும் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஹையாக பேசுறது சரியாக வராது. அதை அவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவர் ஃபுல்லாகவே போயிட்டு அந்த இடத்துல பேபி சிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களை திருத்துறது உங்களோட வேலையாங்கிற மாதிரி பிக் பாஸ் விஜய் சார் கேட்குறாரு. அவங்க 2 பேரையும் சரி பண்ணிட்டு இருந்ததில் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டான கருத்து தான். அது வந்து அமித்துக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அவர் அந்த தப்பை திருத்திக்குவார். அவர் முழுக்க பார்வை நேத்தி கூட அந்த சண்டை நடந்தப்புறம் கமர்தன் கிட்ட போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ இது கரெக்டான ரோஸ்ட் தான். பட் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நல்லதே கிடைக்கல அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.